முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்பிரிக்காவின் ஒரு எளிய கிராமம். பிரமாண்ட ஆலயங்கள் இல்லை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஆராதனை வானத்தையே தொட்டது. இதை குறித்து ஒரு தகவல், இனி விரிவான செய்திகள். ஆராதனை என்றவுடன் நமது மனக்கண்களில் என்ன தோன்றுகிறது? ஒருவேளை இப்படியும் தோன்றலாம். பிரமாண்டமான ஆலயங்கள், விலையுயர்ந்த இசைக்கருவிகளின் கம்பீரமான ஒலி, அழகாக அலங்கரிக்கப்பட்ட மேடைகள், இவைகள்தானே? ஆனால் இவையெல்லாம் இல்லாத ஓரிடத்தில், ஆப்பிரிக்காவின் ஒரு எளிய கிராமத்தில் நடக்கும் ஆராதனையை பற்றி இன்று அறிந்து கொள்வோம். வானுயர்ந்த ஆலயக் கட்டிடங்கள் இல்லை. புற்களால் வேலைப்பாடுகள் உள்ள சிறிய குடிசைகள்தான் இருக்கின்றன. பளபளக்கும் மார்பிள் கற்கள் இல்லை. கரடு முரடான் கூரான செங்கற்கள்தான் அவர்களின் தடுப்பு செவர்களாக உள்ளது. அங்கே நவீன இசைக்கருவிகளின் அணிவகுப்பு இல்லை. ஆனால் கைகளின் தாளமும் உள்ளத்தின் உற்சாகமும் அந்த இடத்தையே நிரப்புகிறது. வறுமையின் பிடியில் அவர்கள் இருக்கலாம். வசதிகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் ஆராதனையில் ஒரு துளி கூட குறைவில்லை. தங்கள் எளிய வாழ்க்கைக்கு மத்தியில் தங்களை நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழு மனதோடு ஆராதிக்கிறார்கள். அவர்களின் பாடல்களில், அவர்களின் நடனங்களில் செயற்கைத்தனம் இல்லை. உண்மையான கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியும் நன்றியுணர்வும் மட்டுமே வெளிப்படுகிறது. இது வெறும் சடங்கு அல்ல. இது ஜீவனுள்ள தேவனோடு அவர்கள் கொண்டாடும் உறவின் வெளிப்பாடு. இந்த அற்புதமான ஆராதனை நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான ஆராதனைக்கு ஆடம்பரங்கள் ஒருபோதும் தேவையில்லை. அது நமது சூழ்நிலையைச் சார்ந்தது அல்ல. அது நமது உள்ளத்தின் ஆழத்தை பொறுத்தது. தேவன் நமது கட்டிடங்களை பார்ப்பதில்லை. அவர் நமது இருதயத்தையே பார்க்கிறார். இந்த மக்கள் தங்களிடம் உள்ளதைக் கொண்டு தங்களின் முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இதுவே உண்மையான ஆராதனை. இதைத்தான் வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நன்றி. கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.